Good morning to all of you. Today we can learn about partnership. Yesterday we saw characteristics of partnership, advantages and disadvantages of partnership. Today we can see partnership deed and its contents. Okay. So last class we saw that there is no need for a partnership agreement. It is not necessary அப்படின்னு பார்த்தோம். ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் தேவையில்லை, கம்பல்சரி கிடையாது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஆனால் there is no ரிட்டர்ன் அக்ரிமெண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிடும், அந்த பார்ட்னர்ஸ்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் டிசைரபிள் டு ஹாவ் ஏ ரிட்டர்ன் அக்ரிமெண்ட். கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் எழுதி வச்சிருக்கணும், இல்லை மெம்பர்ஸ்குள்ள பிரச்சனை வந்துடும். அதனால என்ன செய்யணும், ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு டிராஃப்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவாங்க. பார்ட்னர்ஷிப் டீட்ல என்ன, அதாவது பிசினஸ் பத்தி எல்லா விஷயமும் அதுல இருக்கும். இட் ஷுட் பி ப்ராப்பர்லி ஸ்டாம்ப்டு அண்ட் ரெஜிஸ்டர்டு. அந்த மாதிரி டீட் எழுதி ரெண்டு பேருக்குள்ள அந்த 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் தொடங்கும் போது அதுல அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க இல்லையா, அது ஒரு பேப்பர்ல எழுதி டிராஃப்ட் பண்ணி, அதாவது பேப்பர்ல எழுதி உண்டாக்கி என்ன பண்ணோம், இட் ஷுட் பி ப்ராப்பர்லி ஸ்டாம்ப்டு. அதில் ஸ்டாம்ப் அடிச்சு எல்லாரோட சைனை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன்லயே அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும், அது வச்சிருக்கணும். அப்போ அப்படியே ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு உண்டாக்கும் போது கண்டென்ஸ், அது உள்ள என்னென்ன எழுதியிருக்கணும், கண்டென்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அந்த மாதிரி ஒரு டீடு, ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் எழுதும்போது, டீடுனா அக்ரிமெண்ட்னே வச்சுக்கோங்க, ஒரு கான்ட்ராக்ட் ஒரு அக்ரிமெண்ட் எழுதும்போது, நம்ம வீடெல்லாம் வாடகைக்கு எடுக்கும்போது அக்ரிமெண்ட் எழுதுவோம் இல்லையா, அதே போல் தான் அக்ரிமெண்ட் எழுதும்போது அந்த அக்ரிமெண்ட்டோட கண்டென்ஸ் என்ன, அது உள்ள என்னென்ன எழுதியிருக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த ஃபர்ம், அவங்களோட அந்த பார்ட்னர்ஷிப்போட பேர் என்ன, நேச்சர் ஆஃப் த ப்ரப்போஸ்ட் பிஸ்னஸ், என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, டியூரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது டியூரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இட் இஸ் டு பி ரன் ஃபார் எ ஃபிக்ஸட் பீரியட், எத்தனை நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வெதர் இட் இஸ் ரன் ஃபார் 1 year or 2 years or 3 months or 10 years like that. அது அவங்களோட கான்ட்ராக்ட் அந்த பிஸ்னஸ் தொடங்கி முடியின வரைக்குமா, அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் எப்போ முடியும், எத்தனை வருஷத்துல முடியும் அப்படின்னு இருக்கணும். அதுதான் டியூரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அடுத்து கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், ஒவ்வொருத்தவங்களும் கேபிட்டல் டு பி கான்ட்ரிபியூட்டட் பை பார்ட்னர்ஸ், ஒவ்வொரு பார்ட்னர்ஸும், பார்ட்னர்ஷிப்பில் மெம்பர்ஸ்க்கு பார்ட்னர்ஸும் சொல்லுவாங்க, பார்ட்னர்ஸும் எவ்வளோத்தும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதுவும் அதில் இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களோட போர்ஷன் என்ன ப்ரப்போர்ஷனில் அவங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது. அடுத்து வித்ட்ராவல் ஃப்ரம் த ஃபேம், இப்போ ஒரு பார்ட்னருக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ண முடியுது, அமௌண்ட் தட் கேன் பி வித்ட்ரான் ஃப்ரம் த ஃபேம் பை ஈச் பார்ட்னர். ஒவ்வொரு பார்ட்னருக்கும் எவ்வளோத்தும் வித்ட்ரானா திரும்ப எடுக்கிறது, கம்பெனிலேருந்து டெபாசிட் பண்ண பணம், அதாவது பேங்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ண பணம் நம்ம பேங்கில் போய் எடுக்கிறதுக்கு பேர் தான் வித்ட்ரா. சரிங்களா, அது என்ன, அது எவ்வளோத்தையும் எடுக்க முடியும். அடுத்து பாருங்க, ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஷேரிங், அதாவது பிஸ்னஸ் நடத்தும் போது ப்ராஃபிட் இருக்கும் இல்லை லாஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேபி ஒக்கேடு. அப்போ ப்ராஃபிட் இருந்தாலும் லாஸ் இருந்தாலும் என்ன ரேஷியோவில் ஷேர் பண்ணுவாங்க, ஷேரிங் ஆனால் பிரிக்கிறது. அது பாருங்க, இன்வெஸ்ட் ஆன் கேபிட்டல், அவங்க தே ஆர் இன்வெஸ்டிங் கேபிட்டல் அப்படின்னு சொன்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொருத்தவங்களும் பணம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட், வட்டி, இன்ட்ரெஸ்ட்னா வட்டி, வட்டி விகிதம் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுவும் அந்த பார்ட்னர்ஷிப் டீட்டில் எழுதி இருக்கணும். 5% 10% பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்டட், அது அவங்க சொல்லியிருக்கணும். அடுத்து பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், அதே மாதிரி டிராயிங்ஸ் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பாயிண்ட்ல இருக்கு இல்லையா, அதுக்கு எவ்வளோத்தும் வட்டி பே பண்ணணுமா பே பண்ண வேணாமா, எவ்வளோத்தும் வட்டி, எத்தனை வட்டிக்கு பே பண்ணணும், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன. அடுத்தது லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ், இப்போ அங்கே இருக்கிற பணத்துக்கு மேலேயே தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, திரும்பவும் பார்ட்னர்ஸ் கையிலேருந்து பணம் லோன் எடுக்கலாம். லோன் கேன் பி அக்செப்டட் ஃப்ரம் த பார்ட்னர். அப்படி இருந்தால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் லோன், லோனுக்கு என்ன ரேட்டு, வட்டி விகிதம் என்ன. அடுத்து பாருங்க, அக்கௌண்ட் கீப்பிங், மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட், யார் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஆடிட் பண்ணுவாங்க, அதை பற்றி அதில் எழுதியிருக்கணும். சேலரி அண்ட் கமிஷன் டு பார்ட்னர்ஸ், ஒரு சில பார்ட்னர்ஸ் சேலரிக்காக வேலை செய்வாங்க, ஒரு சிலவங்க கமிஷனுக்காக வேலை செய்வாங்க. அப்படின்னா சேலரி எவ்வளோனா சேலரி எவ்வளோ, இல்லை கமிஷன் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா கமிஷன் எவ்வளோ, அதுவும் அதில் எழுதியிருக்கணும். அடுத்த ரிட்டையர்மெண்ட், ஒவ்வொரு பார்ட்னரும் எப்போ ரிட்டையர் ஆகுவாங்க, மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஏ பார்ட்னர், அதுவும் அதில் எழுதியிருக்கணும். அடுத்தது குட்வில் வேல்யூவேஷன், குட்வில்னா குட் நேம்,
அதாவது கம்பெனியோட நல்ல பேர், செல் பெயர்னு சொல்லுவாங்க, நல்ல பெயருக்குள்ள குட் நேமுக்குள்ள வேல்யூ, அது வேல்யூயிங் குட்வில் ஆன் த அட்மிஷன், டெத், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஏ பார்ட்னர். எந்த மெத்தட் யூஸ் பண்ணி கம்பெனியோட குட்வில் வேல்யூ பண்ணுவாங்க? எப்போ? அட்மிஷன் அப்போ, டெத் அப்போ, ரிட்டையர்மெண்ட் அப்போ. ஒரு புது மெம்பர் வரும்போது, ஒருத்தர் டெத் ஆகும்போது, ஒருத்தவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கம்பெனியோட குட்வில் வேல்யூ பண்ணோம். குட்வில் வேல்யூ பண்ணதுக்கு பல மெத்தட் இருக்குது. அதில் எந்த மெத்தடு ஃபாலோ பண்ணணும், குட்வில் வேல்யூவேஷன் மெத்தடு என்ன, அதுவும் பார்ட்னர்ஷிப் டீட்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ஒர்க் தட் இஸ் என்ட்ரஸ்டட் டு ஈச் பார்ட்னர். ஒவ்வொரு பார்ட்னருக்கு என்ன வேலை, பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் என்ன வேலை செய்யணும், ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன டியூட்டி, அதை அதில் கரெக்டாக எழுதியிருக்கணும். டிசல்யூஷன் ப்ரொசீஜர், அதே மாதிரி டிசல்யூஷன்னா வைண்ட் அப் பண்ணுறது, கம்பெனி இழுத்து கட்டி மூடுறது, அதுக்கு பேர் தான் டிசல்யூஷன். அப்படி இருந்தால் அதனோட ப்ரொசீஜர் என்ன? ஆர்பிட்ரேஷன் ஆஃப் டிஸ்பியூட், எதையாவது ஆர்பிட்ரேஷன் என்ன, பார்ட்னர்ஸ்குள்ள எதையாவது பிரச்சனை வரும்போது the deal should provide the method of settling the dispute. அந்த டிஸ்பியூட் எப்படி செட்டில் பண்ணோம் அப்படின்னு அந்த டீல் இருக்கணும். ஏதாவது பிரச்சனை வந்தால் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். அப்போ இவ்வளோத்து விஷயம் என்ன இதில் இருக்கும், பார்ட்னர்ஷிப் டீடில் எழுதியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 15 இருக்கும். அதில் ஒரு 10 ஹெட்டிங் நீங்கள் படித்து வச்சுக்கணும், சரிங்களா? 10 அட்லீஸ்ட் 10 கண்டென்ட்ஸ் ஆகுது, நீங்கள் 10 கண்டென்ட்ஸ் நீங்கள் படித்து வச்சு நாளைக்கு அசைன்மெண்ட் எழுதுங்க. நெக்ஸ்ட் we can see rights and duties of a partner. பார்ட்னரோட ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன. ஃபர்ஸ்ட் நம்ம ரைட்ஸ் பார்ப்போம். ஒரு பார்ட்னருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது. ரைட் என்ன, நம்மளுக்கு என்ன ரைட் இருக்குது அப்படின்னு போல. அப்போ ரைட் டு டேக் பார்ட் இன் பிஸ்னஸ் எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் ரைட் டு டேக் பார்ட் இன் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல டேக் பார்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ரைட் உண்டு. 5 பார்ட்னர் இருந்தால் 5 பேருக்கும் ரைட் உண்டு. ரைட் டு பி கன்சல்டட், அதே மாதிரி எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் ரைட் டு கன்சல்ட் இன் ஆல் மேட்டர்ஸ். அதாவது பிஸ்னஸோட எல்லா மேட்டர்ஸும் எல்லாருக்குள்ளேயும் என்ன பண்ணணும், கன்சல்ட் பண்ணி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். ஒரு விஷயம் அக்கௌண்ட்ஸில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் மட்டும் இல்லை, அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும் பார்ட்னர் மட்டும் இல்லை, எல்லா பார்ட்னர்கிட்டையும் சொல்லணும். இந்த மாதிரி பிஸ்னஸில் அக்கௌண்ட்ஸ் விஷயமா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது என்ன செய்யணும்னு எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அடுத்து பாருங்க, ரைட் ஆஃப் அக்சஸ் டு புக்ஸ், ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். அதாவது எல்லா பார்ட்னருக்கும் கம்பெனியோட புக்ஸ், அக்கௌண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எக்ஸாமின் பண்ணுறதுக்கும் காப்பி எடுக்கிறதுக்கும் ரைட் உண்டு. நான் அவங்களும் பிஸ்னஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி தானே பிஸ்னஸ் தொடங்கி இருக்கும். அதனால அடுத்து பாருங்க, ரைட் டு ஷேர் ப்ராஃபிட். அதே போல் பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை ரைட் கிடைக்கிறதுக்கும் ப்ராஃபிட்டோட ஒரு பார்ட் கிடைக்கிறதுக்கும் அவருக்கு என்ன இருக்குது, ரைட் இருக்குது. ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட், அதே போல் பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் லோன் கம்பெனிக்கு லோன் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் கேட்டு வாங்குறதுக்கு 6% தான் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. 6% பெர் ஆனம், வருஷத்துக்கு 6 வட்டி ரிசீவ் பண்ணுறதுக்கு அவருக்கு ரைட் இருக்குது. ரைட் டு பி இண்டெமினிஃபைடு, அதாவது எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு பி இண்டெமினிஃபைடு பை த ஃபேம். பிஸ்னஸில் வரக்கூடிய நஷ்டத்தை ரெடியூஸ் பண்ணுது, இண்டெமினிஃபைனா ரெடியூஸ் பண்ணுறதுக்குள்ள ரைட்டு எல்லாருக்கும் இருக்குது. அதாவது எல்லாரும் சேர்ந்து பிஸ்னஸ் நல்லபடியாக கொண்டு போகணும். பிஸ்னஸில் ஏதாவது நஷ்டம் வந்துச்சுன்னா நஷ்டம் மேக்சிமம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரைட் எல்லாருக்கும் உண்டு, ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. ரைட் டு யூஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பிஸ்னஸுக்காக பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அசட் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ரைட் இருக்குது. ரைட் டு ரிட்டையர், அதே போல் வயசாயிடுச்சுன்னா எல்லாருக்கும் பிஸ்னஸ் வேண்டாம், நான் பிஸ்னஸ் விட்டு போகிறேன் அப்படின்னா அதுலேருந்து ரிட்டையர் ஆகி வர்றதுக்கும் ரைட் இருக்குது. ரைட் டு கண்டினியூ, அதே மாதிரி ஒரு சிலவர் சொல்லுவாங்க, இல்லை நான் இந்த பிஸ்னஸில் நான் கண்டினியூ பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அவங்களோட டிசிஷன் தான், கண்டினியூ பண்ணுறதுக்கும் ரைட் இருக்குது. அப்போ பார்ட்னரோட ரைட்ஸ் என்ன, ரைட் டு டேக் பார்ட் இன் பிஸ்னஸ், ரைட் டு பி கன்சல்டட், ரைட் டு அக்சஸ் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ், ரைட் டு ஷேர் ப்ராஃபிட், ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட், ரைட் டு பி இண்டெமினிஃபைட், ரைட் டு யூஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பிஸ்னஸ், ரைட் டு ரிட்டையர், ரைட் டு கண்டினியூ. இத்தனை ரைட்ஸ் இருக்கு, 9 ரைட் இருக்குது. அதே போல் சம் டியூட்டிஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன டியூட்டி பாருங்க. டியூட்டி டு கேரி ஆன் பிஸ்னஸ், எல்லாருமே நம்ம சொந்த பிஸ்னஸ் மாதிரி கேரி பண்ணோம். மேக்சிமம் கேர் எடுத்து பிஸ்னஸ் கவனிச்சுக்கணும். அடுத்து டியூட்டி டு பி ட்ரூ, எல்லாருமே ட்ரூவா, யாருமே ஏமாற்றக்கூடாது. ட்ரூ, ஜஸ்ட் அண்டு ஃபெய்த்ஃபுல், எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜஸ்ட் நியாயமாக நடந்துக்கணும். ட்ரூ,
உண்மையாக நடந்துக்கணும், ஃபெய்த்ஃபுல், ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு விசுவாசமாக நடந்து காட்டணும். இதெல்லாம் அட்மோஸ்ட் குட் ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க. டியூட்டி டு ரெண்டர் ட்ரூ அக்கௌண்ட்ஸ். அதே போல் அக்கௌண்ட்ஸில் எந்த விதமான மால் ப்ராக்டிஸும் பண்ணாமல் ட்ரூ கரெக்டான அக்கௌண்ட்ஸு சப்மிட் பண்ணணும். அது ஒரு டியூட்டி தான். டியூட்டி டு இண்டெமினிஃபை த ஃபேம். ஏதாவது கம்பெனிக்கு நஷ்டம் வந்துச்சுன்னா அது ரெடியூஸ் பண்ணதுக்கு முயற்சி பண்ணணும். டியூட்டி டு ஷேர் த லாஸ் இருந்தாலும் எல்லாருக்குள்ளே என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிக்கணும். டியூட்டி டு கிளைம் ரெம்யூனரேஷன். அதே போல் நோ பார்ட்னர் இன்க்ளூடிங் ஏ மேனேஜிங் பார்ட்னர் ஆஸ் என்டைட்டில்டு டு எனி ரெம்யூனரேஷன், சேலரி ஒரு கமிஷன். அதாவது பார்ட்னர்ஸுக்கு யாருக்குமே சேலரி கிடைக்கிறதுக்கோ கமிஷன் கிடைக்கிறதுக்கோ சாதாரணமாக ரைட்டு இல்லை. டியூட்டி டு கிளைம் பண்ணுறதுக்கு உண்டான டியூட்டி இல்லை. ஏற்கனவே நம்ம சொல்லி வச்சுருந்தா மட்டும்தான் கிடைக்கும். டியூட்டி நாட் டு யூஸ் ஃபேர்ம்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் பர்சனல் யூஸ். அதாவது கம்பெனியோட, அதாவது பார்ட்னர்ஷிப்போட ப்ராப்பர்ட்டி வந்து சொந்த யூஸுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்க, டியூட்டி நாட் டு கேரி ஆன் காம்பீட்டிங் பிஸ்னஸ். யாருமே காம்பீட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. பார்ட்னர்ஸ்குள்ளே எந்த காம்படிஷனும் இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்க, டியூட்டி டு ஆக்ட் வித் ஸ்கோப் ஆஃப் ஹிஸ் அத்தாரிட்டி. அவரோட அத்தாரிட்டிக்கு உள்ளே நின்று தான் ஆக்ட் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் பார்க்கணவங்க அக்கௌண்ட்ஸ்குள்ளே நின்று தான் வேலை செய்யணும். ப்ரொடக்ஷன் பார்க்கணவங்க ப்ரொடக்ஷன் இருக்கிற வேலையை தான் பார்த்துக்கணும். டியூட்டி டு கன்சல்ட் அதர் பார்ட்னர்ஸ் பிஃபோர் அசைனிங் ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் பார்ட்னர்ஷிப். அதாவது பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறது முன்னாடியே மற்ற எல்லா கூடயும் கன்சல்ட் பண்ணிட்ட பிறகு தான் எடுக்கணும். அது அவரோட டியூட்டி. அப்போ தீஸ் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் எ பார்ட்னர். சரிங்களா? தேங்க்யூ.